பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவில் என்பது ராமர் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் நடத்திய இடம் என்று கருதப்படுகிறது. கோதண்டத்தோடு லக்ஷ்மணர் சீதை சமேதம் காட்சியளிக்கக்கூடிய கோவில் இது. தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்துகிறார். அவருக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது, சடாரி சாற்றப்பட்டது. தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ராமர் கோவிலானது கிட்டத்தட்ட 500 1000 ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது. இந்த இடம், இந்த ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் ராவணனுடைய தம்பியான விபீஷணன் ராமர் பக்கம் சேர்ந்த இடம் என்றும், ராமர் அவரை அரவணைத்து கொண்டதோடு மட்டுமல்லாது விபீஷணருக்கு இந்த இடத்துல பட்டாபிஷேகம் நடத்தினார் என்பதும் கூட ராமாயணம் படி ஐதீகமாக கருதப்படுகிறது. ராமாயணத்தோடு தொடர்புடைய பல திருத்தலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்று வருகிறார். தமிழ்நாட்டில் 3 நாட்கள், அதில் 2 நாட்கள் ஆன்மீக பயணம். நேற்று ஸ்ரீரங்கம் மற்றும் ராமேஸ்வரம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனுஷ்கோடிக்கு சென்றிருக்கிறார். முன்னதாக அரிச்சல் முனைக்கு சென்று வழிபட்டார். அங்கே சீதாராமர்கள் வழிபட்ட இடம் என்று கருதப்படக்கூடிய அங்கிருந்து தான் சேது பாலம் கட்டப்பட்டது என்று கருதப்படக்கூடிய இடத்துக்கு சென்று மலர் தூவி பிரார்த்தனை செய்தார். பிறகு தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தனுஷ்கோடி பெரும் புயலால் பல சேதங்கள் பெற்றது, உருக்குலைந்து போனது. ஆனால் அந்த பாதிப்புகளில் ஓரளவுக்கு தப்பித்த இடமாக இந்த கோதண்டராம சுவாமி திருக்கோவிலானது இருந்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனுஷ்கோடியில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் வழிபடக்கூடிய காட்சி இது. இந்த கோவிலில் விபீஷணனுக்கு சிலையும் கூட அமைந்திருக்கிறது. அநேகமாக விபீஷணனுக்கு சிலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் இந்த இடம் முக்கியமானது. ராமர் பக்கம் வந்த விபீஷணனுக்கு ராமர் இங்கே பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் என்பது ஐதீகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.